அதாவது ஒரு பாமரன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான். அந்த கஷ்டத்தில் இருக்கிற ஒரு பாமரன் எப்படி இறைவனை பார்த்து நொந்து கொள்வான், இறைவனிடம் எப்படி பேசுவான் என்றது. அப்படிப்பட்ட பக்திக்கு இறைவன் எத்தகைய பதிலை சொல்கிறான் என்பது ஒரு முக்கியமான கருத்துரையாகும். இதை நம்ம எல்லாருமே சிந்திச்சோம்னா கடவுள் எவ்வளோ எளிமையானவர்னு புரியும். நேரடியாக விஷயத்துக்கு போவோம். பாமரன் சொல்கிறான், அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். அவன் சொல்கிறான், கல்லுக்குள்ளே இருப்பதால் கடவுள், அந்த கடவுளுக்குள் இருக்கும் மனமும் கருங்கல்லு தான். கல்லுக்குள்ள கடவுள் இருக்கிறதா சொல்றாங்க, அதனால தான் அவன் மனசும் கருங்கல்லா இருக்கு அப்படின்னு அவன் புலம்புறான். அடுத்து, கடவுளுக்குள் இருக்கும் மனமும் கருங்கல்லுதான், கத்தினாலும் கதறினாலும் கரையாது. நான் கத்தினாலும் கதறினாலும் கரையாது. அந்த கல்லான கடவுளுக்கு கண்ணு ரெண்டும் கிடையாது. அவன் அப்பாவை அவன் சொல்றான், அந்த கல்லான கடவுளுக்கு கண்ணு ரெண்டும் கிடையாது. நம்ம கஷ்டம் அவனுக்கு எப்பவுமே தெரியாது. நம்ம கஷ்டம் அவனுக்கு எப்பவுமே தெரியாது. கடவுள் இமயமலை இருப்பதாக சொல்றாங்க, கடவுள் இமயமலை மேல இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா நம்மளால ஏறி போய்